ஓம் ஷாமளாயை வித்மஹே ஹலஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராஹி பிரச்சோதயாத். ஜெயவராய். உலகெங்கும் வாழக்கூடிய அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியினுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியேனின் ஆசீர்வாதங்கள். ஐயா, வியாழக்கிழமையில அன்னையினுடைய வழிபாட்டை ஏன் செய்ய வேண்டும்? நிறைய பேர் கேக்குறீங்க. வியாழக்கிழமைனாலே பார்த்தீங்கன்னா குருநாள். பதிவிற்கு செல்வதற்கு முன்பாக அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியினுடைய ஆலயத்தில் மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த காலத்துல ஷோடச அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அபிஷேகமானது ஒரு மண்டல காலம் அன்னையினுடைய ஆலயத்திலே நடைபெறவிருக்கின்றது. இந்த பூஜையை விரும்பக்கூடிய பக்தருடைய ஜென்ம நட்சத்திர நாள்ல பண்றோம். விருப்பம் இருக்கக்கூடிய பக்தர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் பண்ண தொடர்பு கொண்டு உங்களுடைய வருகையை பதிவு செய்துக்கலாம். சரிங்களா? சரி. வியாழக்கிழமை. வியாழக்கிழமைனாலே பார்த்தீங்கன்னா குருநாள். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா குருவை வழிபாடு செய்யும் பொழுது முக்கியமா வியாழக்கிழமை செஞ்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நாம நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில் அன்னை வாராகியினுடைய வழிபாட்டை நாம் குருநாள்ல வழிபாடு செய்யும் பொழுது எண்ணற்ற பல நன்மைகளை பெறலாம். எப்படி பெறலாம்னா, குண்டலீபுர வாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ய நாசினி இஷ்டகாம பிரதாயினி மகாவாராகி நமோஸ்துதே. அன்னை வாராகியானவள் ஆக்ஞா சக்தீஸ்வரியை நமக என்று நாம சொல்லுவோம். நம்முடைய ஞானத்தின் திருவுகோளாக இருக்கக்கூடியவள் அன்னை வாராகி. நம்முடைய குண்டலி சக்தியை எழுப்பி ஆக்ஞா சக்கரத்துல நிலைநிறுத்தி உங்களுடைய பேரின்ப பெருவீட்டிற்கான வழியை காட்டக்கூடியவளாக அன்னை வாராகி விற்றிருக்கிறாள். அதனால தான் பார்த்தீங்கன்னா அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியானவள் மனோன்மணி தெய்வமாக விற்றிருக்கிறாள். வாளை வாராகின்னு பேரு கோட்டை வாராகி. அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகினுடைய வழிபாட்டில் யார் ஒருவர் வியாழக்கிழமை தோறும் அன்னையினுடைய வழிபாட்டை ஆலயத்திற்கு வந்து செய்கிறார்களோ அவர்களுக்கு ஞானம் சித்திக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உபதேசம் வாங்கியிருப்பாங்க. ஐயா, நீங்க உபதேசம் கொடுக்குறீங்களான்னு நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா? அன்னை வாராகினிடத்துல நீங்க வந்து உபதேசம் வாங்கணும்னு நினைச்சிட்டாலே அது அவளுடைய அனுகிரகம் அன்றி வேறொன்றும் இல்லை. அப்படி தேவை இருக்கிறவர்கள் இங்கே ஆலயத்தில் நடைபெறுகின்ற யாக பூஜைகளை கலந்து கொண்டு அம்பாளுடைய உத்தரவு அதுவானால் அடியேன் செய்து வைக்கிறேன். சரிங்களா? சரி. அப்போ வாராகியை வழிபாடு செய்தால் என்ன கிடைக்கும்? இந்த பிறவியினுடைய பிணியை வேறறுத்து இவ்வுலகம் விட்டு அவ்வுலகிலும் நல்லதொரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தன்னை வழிகாட்டுவாள். இதுதான் பேரு சிவஞான போதையி செங்கை கபாலி திகம்பரி நல் தபம் ஆறும் மெய்யன்பர்க்கே இடர் சூழும் தரியலரை அவமானம் செய்ய கணங்களை ஏவும் அகோரி இங்கு நலமாக வந்தனை காக்கும் திரிபுர நாயகியே. அதாவது சிவஞான போதை செங்கை கபாலி திகம்பரி நல் தவம் ஆறும்
அம்பாளை வழிபாடு செய்யக்கூடியவர்கள், அம்பாளை உபதேசிக்கக்கூடியவர்கள், அவருடைய பாதார விந்தத்தை சரணடைந்தவர்கள், நல் தவமாறும் மெய்யன்பர்க்கே இடசூழும் தரியலரை, இடசூழும் தரியலரை. வேற யாராவது செய்ய போறாங்களான்னா கிடையாது. உங்களுடைய மனமே சில நேரங்களில் உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கும். அந்த மனத்தில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை நீக்கி நல்லதொரு நிலைக்கு கொண்டு வந்து ஆன்ம சுத்தி ஆக்கி உங்களை பிறவி பெருங்கடனை தீர்த்து சிவபெருமானுடைய பாதார விந்தத்திற்கு வழிகாட்டக்கூடியவளாக அன்னை வாராகி விற்றிருக்கிறாள் என்றால் அது மிகையல்ல. இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். நேரமின்மை காரணமாக இந்த பதிவை இதோட நிறைவு செய்கிறேன். நம்முடைய வாராகி பக்தர்கள் அன்னையினுடைய திருவடியை பற்றி கொண்டு எல்லாவித நலன்களும் பெற்றுய வேண்டுமாய் அடியே கேட்டுக்கொண்டு, நம்முடைய வாராகி பக்தர்கள் ஆள்போல் தழைத்து அருகிறது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வேண்டும் என வாழ்த்தி அமைகிறேன். ஜெய் வராகி.